வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1 நமக்கு அன்னை மொழியே கவிதை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தமிழ் சொல்வளம், இரட்டுற மொழிதல், அது எல்லாமே நம்ம கவிதை நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான எல்லா ஒன் வேர்ட்ஸும் கொஸ்டின் நமக்கு வந்து பேஜ் நம்பர் 19ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதற்கான ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திறனறிவும் கொடுத்துருக்காங்க. அதில் பலவுள் தெரிக. ஃபஸ்ட்டு மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது. ஆன்சர் வந்து வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து செகண்டு காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. இந்த காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சருகும் சண்டும். இஎன் ஆப்ஷன் இருக்குது, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து மூன்றாவது என் தமிழா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இதற்கான ஆன்சர் வந்து எம் கூட்டல் தமிழ் கூட்டல் லா. இ ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து நான்காவது கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனின் பெயரும் முறையே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாடல் கேட்டவர். இஎன் ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து குறிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து ஐந்தாவது வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இதற்கான ஆன்சர் வந்து மணி வகை. ஆவண ஆப்ஷனில் மணி வகை. அடுத்து குருவினா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினா வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை என்ன செஞ்சுக்கோங்க, அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின் நம்ம புக்கில் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ நான் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி எழுதி காமிச்சிருக்கேன். அதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள், வேங்கை வேறுபாடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பொதுமொழி நம்ம வந்து தனித்து நிற்கும் போது என்ன செய்யணும், அது வந்து வேங்கை மரத்தை வந்து குறிக்கும். அதுவே வந்து நமக்கு வந்து பிரித்து நிற்கும் போது வேம் கூட்டல் கை, அதாவது வேகுகின்ற கைன்னு சொல்லி பொருள்படும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் மண்ணும் சிலமே மணிமே கலைவடிவே என்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்தோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள ஐம்பெருங்காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இதற்கான ஆன்சர் காமிச்சிருக்கேன். ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள், நமக்கு வந்து நம்ம கொஸ்டினில் வந்து பாடலில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் என்னென்ன காப்பியங்கள்னால் சிலப்பதிகாரம் மணிமேகலையே. அதுக்கடுத்து நம்ம மீதி இருக்கிற காப்பியங்களோட பேர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு என்னென்ன காப்பியங்கள் வரும்னா சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அது அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 3ஆம் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பின்னாடி பேஜில் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. நமக்கு 3 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான தொடர் இப்போ நமக்கு 3 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா சரியான தொடர் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. தவறான தொடர் வந்து அது எதுக்கு வந்து தவறான தொடர்னு சொல்லி நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சரும் அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் சரியான தொடர்கள் வந்து ஒரு காம்பில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. ரெண்டுமே சரியான தொடர். பிழையான தொடர் பார்த்திங்கன்னா ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. எதுக்கு தவறுனா தாருங்கிறது வந்து முழு வாழைக்குலையை வந்து குறிக்கும். சீப்புங்கிறது தாற்றோட ஒரு பகுதி. அந்த சீப்புக்குள்ளே வந்து அந்த தாறு இருக்காது. ஸோ அதனால் இது வந்து தவறான இது. நெக்ஸ்ட்டு 4வது உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இக்குறளில் அமைந்துள்ள அளபடையின் வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சுட்டி காட்டி அதன் இலக்கணம் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சரையும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள், இது அளபடை வகை என்ன அளபடைனா அது வந்து இன்னிசை அளபடை. அதாவது உடுப்பதுவும் உண்பதுவும் வந்திருக்கா, அது வந்து இன்னிசை அளபடை. இலக்கணம் வந்து எதுக்கான வந்திருக்குன்னா செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் அளபெடுக்கும். இனிய ஓசைக்காக வந்து இந்த குரில் வந்து நெடிலாக அளபெடுக்கும். அவ்வளோதான். அடுத்த 5வது தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஸோ இதற்கான ஆன்சரும் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. பாருங்கள், அவர் ஒரு பல் மருத்துவர், அவர் பேச தொடங்கினால் பல் குத்தும். இதுதான் வந்து அந்த தொடர். பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல் பொருள் வந்து பற்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர். அது 2ஆம் பொருள் என்னதுன்னா அவரது பேச்சு வந்து போர் அடிக்கும், அதாவது நகைச்சுவை நயம், அதாவது ஸ்லேடை நயத்தில் எழுத சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம வந்து ஆன்சராக எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு சிறுவினா மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். தமிழ் எண்ணெயை வாழ்த்ததுக்கான காரணங்களாக பாவலேறு சுற்றுவன யாவை. ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க.
செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் ஹெட்டிங் போட்டு இதை வந்து அப்படியே பார்த்து வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஹெட்டிங் போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் ஹெட்டிங் போட்டு இது இருக்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. மண்ணுலக பேரரசி, வரலாற்று பெருமை, அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கிய செல்வம், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, பாடலையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி எது கொடுத்துருக்கேன், இது எழுதினாலும் எழுதிக்கோங்க. இல்லை அந்த பாடலையும் பொருள் கொடுத்துருக்காங்களா அதை எழுதினாலும் எழுதிக்கலாம். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சரை எழுதிக்கோங்க. ஆன்சர் பாருங்கள், நெல் நாற்று வந்து வயலில் விவசாயிகள் நெல் நாற்று நட்டனர். நாற்றுங்கிறது ஒரு இளம்பயிர் தான். அடுத்து வாழைக்கன்று, அந்த 5 பெயர்கள் எழுதி அதை வந்து நம்ம தொடரில் அமைச்சு எழுதணும். ஸோ அதான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. தென்னம்பிள்ளை, பனை வடலி, அதுக்கடுத்து இன்னொன்று வந்து புளியங்கன்று. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து 3வது கொஸ்டின் வந்து நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, அந்த வண்ண எழுத்துக்களை கொடுத்ததை வினைமுற்றுகளை வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, தொழிற்பெயராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இதையும் பார்த்து எழுதிக்கோங்க. நமக்கு வந்து வினைமுற்று கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வந்து தொழிற்பெயரை சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. அறிந்ததுன்னா அதை வந்து தொழிற்பெயர் வந்து அறிதல், அறியாததுக்கு தொழிற்பெயர் அறியாமை, புரிந்ததுக்கு புரிதல், புரியாததுக்கு புரியாமை, தெரிந்ததுக்கு தெரிதல், தெரியாததுக்கு தெரியாமை, பிறந்ததுக்கு பிறத்தல், பிறவாததுக்கு வந்து பிறவாமை. அதே மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து 4வது தமிழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கு விளக்குக. ஸோ இது வந்து நமக்கு வந்து அட்டவணை மாதிரி எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. பாருங்கள், நமக்கு அட்டவணை இது நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இது வந்து செகண்ட் ஒன்னில் வந்து எழுதிக்கோங்க. மேலே ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்க, அதை எழுதிக்கோங்க. அடுத்து பின்னாடி ஒரு பேஜ் வரும், அதை வந்து இந்த இப்போ செகண்ட் ஒன்று எழுதிருக்கீங்களா, அது வந்து தேர்டு காலமாக எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஒரே வேளை காமிக்க முடியல. இது வந்து தேர்டு காலம், என் சங்கு சலந்தலம் பாஞ்சசனியம் இருக்கா, இது வந்து தேர்டு காலம். மொத்தம் வந்து 3 காலமாக போட்டு 3 இதாக பிரிவாக பிரித்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்குது தமிழ், அது வந்து கடல், அதை சொல்லி தனித்தனியாக வந்து எழுதிக்கோங்க. அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அந்த 3ஐயும் சேர்த்து அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு நெடுவினா 3 நெடுவினாக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் தமிழ் பாருங்கள், இதுதான் வந்து நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நமக்கு ஹெட்டிங் போட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. நமக்கு ஹெட்டிங் போட்டு எழுதும்போது நமக்கு என்னன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் நம்ம எழுதும்போது நீட்டாக இருக்கும், நமக்கு மார்க் வந்து ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம நெடுவினா 2வதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்துக்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகள். ஸோ அதையும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள், இது வந்து 2வது நெடுவினாக்கான ஆன்சர். நமக்கு வந்து முன்னுரை முடிவுரை போட்டு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெட்டிங் போட்டு அப்படியே பார்த்து வந்து எழுதிக்கோங்க. தமிழின் தனித்துவமான சொல்வளம் நம்ம தமிழில் வந்து எல்லா பேருக்குமே வந்து ஒவ்வொரு பெயர்கள் வந்து இருக்குது, அதை தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பயிர் இளநிலைகளுக்கும் நமக்கு வந்து தனித்தனியாக பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் தற்கால அந்த பேர்களையும் நமக்கு வந்து புதிய சொல்லாக்கத்துக்கான தேவை சொல்லி கேட்டிருக்காங்களா, அது வந்து நவீனத்துறை வளர்ச்சி, நம்ம அறிவியலில் என்னென்ன வளர்ச்சியெல்லாம் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 3வது ஒரு பக்க அளவில் உரையாடல் சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இது வந்து 3வது நெடுவினாக்கான ஆன்சர். நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இதை ஆன்சர் எழுதிக்கலாம். நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடையாது, நமக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நம்ம ஆன்சர் வந்து எழுதணும். ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கும் எழுதிக்கலாம், வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் இருந்தால் கூட அது கூட எழுதிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து எழுதிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் சிறுவினா நெடுவினா எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பின்னாடி நமக்கு சில ஒன் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதற்கான ஆன்சர் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.